பட்லந்த சித்திரவதை கூடம் பற்றின தகவல்களை முதல்ல வெளிப்படுத்தின பத்திரிகையாளர் நந்தன வீரரத்ன வந்து ஒரு முக்கிய ஊடக சந்திப்பில் ஒன்று நடத்தியிருந்தார். இது தொடர்பில் ரணில் நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்கும் போது ஒரு சட்டத்தண்ணி கூட கேள்வி எழுப்பல. முன்னைய காலகட்டங்களில் கலவரங்கள் இடம்பெற்ற நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பல இளைஞர்களை கொலை செஞ்சிருக்கின்றார். அந்த இளைஞர்கள் கொல்லப்பட்ட விடயத்தை வந்து நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். சொல்லப்பட்ட நிலையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார் என்ற தகவல் வந்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்று அந்த அறிக்கையை பிமல் ரத்நாயக் அவர்கள் அவையில் முன்வைத்திருந்தார். அதைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவும் இது தொடர்பான ஒரு அறிக்கையை முன்வைக்க போவதான கருத்துக்கள் வந்திருக்கின்றது. இந்த ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றில் கடத்துள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரோட இளைஞர்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கிருஷ்ணா அவர்களுக்கு பிணை கோரப்பட்ட போதும் அது மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பட்லந்த சித்திரவதை முகாம் பின்ன பல தகவல்கள் வந்த வண்ணமே இருக்குது. இந்த தகவல்கள் மூலமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் என்கின்ற பல விடயங்கள் சொல்லப்பட்ட வண்ணமே இருக்கின்றது. அதில் இன்னொரு விடயம் சொல்லப்படுது என்று பார்த்தீங்கன்னா சந்திரிகா வந்து இந்த குற்றங்களை மறைத்திருந்தார், ரணிலை காப்பாற்றியிருந்தார் என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக இந்த பட்லந்த சித்திரவதை கூடம் பற்றின தகவல்களை முதல்ல வெளிப்படுத்தின பத்திரிகையாளர் நந்தன வீரரத்ன வந்து ஒரு முக்கிய ஊடக சந்திப்பில் ஒன்று நடத்தியிருந்தார். அதில் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தார். இவர் வந்து அந்த காலத்தில் ராவிய செய்தித்தாள் மூலமாக இந்த பட்லந்த சித்திரவதை மையம் தொடர்பான பல தகவல்களையும் வெளிப்படுத்தியிருந்தவர். அவர் வந்து இந்த ஊடக சந்திப்பில் பல்வேறு விடயங்களையும் சொல்லியிருந்தவர். அதில் அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான என்ன விஷயங்களை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பட்லந்த சித்திரவதை கூடம் பற்றின புத்தகத்தை வந்து நான் 30 வருடங்களுக்கு முன்னாடி எழுதியிருந்தேன். இது தொடர்பான அறிக்கையில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயகிட்ட இருந்தது. ஆனால் அவர் இது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த அறிக்கை இருந்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதை அவர் தன்னுடைய கட்சி அலுவலகம் ஒன்றில் மறைச்சி வச்சிருக்கின்றார். 1999ஆம் ஆண்டு மீள இது தொடர்பான விஷயங்கள் வெளிக்கொணரப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்கவை அதை வச்சு பகிரங்கமாக மிரட்டினார். இது தொடர்பில் ரணிலிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது இருந்த ஒருவர் தான் கிறிஸ்தோபர் வின்சென்ட் பெர்னாண்டோ. அவரிடம் இது தொடர்பில் ரகசியமாக சாட்சியங்கள் பெறப்பட்டது. இதன்போது அங்கிருந்த அனைத்து ஊடகவியலாளர்களும் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். அவர் அளித்த சாட்சியங்கள் அரைவாசி கூட பட்லந்த அறிக்கையில் உள்ளடக்கப்படையில்லை. இது தொடர்பில் அப்போது விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவில் உள்ளவர்கள் ரணிலின் எதிர்காலத்துக்காக இதை மறைச்சிருக்கின்றார். அது இப்போ விசாரணை செய்பவர்களால் தானாக முன்னெடுக்கப்பட்ட ஒன்று இல்லை. ஜனநாயகம் பற்றி இப்போது வெளியில் வந்து கதைக்கும் சந்திரிகா பண்டாரநாயக்க என்ற அழுத்தத்தால் இடம்பெற்ற ஒன்று. அவரே விசாரணைக்கான நீதியை மாற்றி அமைச்சிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் வின்சென்ட் பெர்னாண்டோ அகால மரணம் அடைஞ்சிட்டார். இது எங்களுக்கு மிக முக்கிய மறக்க முடியாத நாள். இதில் ரணில் சாட்சியம் அளிப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக இடம்பெற்ற ஒன்று தான் இது. இது தொடர்பில் ரணில் நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்கும் போது ஒரு சட்டத்தண்ணி கூட கேள்வி எழுப்பல. பட்லந்த என்பது ஒரு பாதாள வதக்கூடம். இதில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் கூட பழி வாங்கப்பட்டிருக்கிறார். அப்போது நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான சித்திரவதை கூடங்கள் இருந்தன. இதில் நாங்கள் தேடுறது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு சித்திரவதை கூடத்தை பற்றி. உலக வரலாற்றிலே பல்கலைக்கழகத்தில் ஒரு சித்திரவதை கூடம் இருந்தேன்னா அது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தான். இந்த சித்திரவதை கூடத்தில் சித்திரவதைக்குள்ளாய் தப்பித்த 3 பேர் வந்து சாட்சியங்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதில் ஒருவர் தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்பிக்கிறானவக்க. அவர் எம்மிடம் தெரிவித்த விடயங்களை நாங்கள் இதில் பேச விரும்பல. ஆனால் அவற்றை விசாரித்தா பட்லந்த போல ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்ட பல கொடூரங்கள் அம்பலமாகும். இந்த கொடூரமான ஆட்சி முன்னெடுத்தவர்கள்ட்டேருந்து தேசிய மக்கள் சக்தி தான் எங்கள் நாட்டு மக்களுக்கு சமாதானத்தை பெற்றுக் கொடுக்கணும். நீங்கள் அமைதி காக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக விரைந்து செயற்படுங்க. இலங்கையில் இந்திய இராணுவத்தினர் இருந்தபோது இடம்பெற்ற யுத்த குற்றம் தான் மிகப்பெரிய யுத்த குற்றமாக பார்க்கப்படுது. 1987 1990 வரை இந்திய இராணுவம் இலங்கையில் இருக்க வடகிழக்கில் இருந்த முதுமை பெண்ணு கூட பாதுகாப்பில்லை. அவர்கள் கூட பல வன்முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அப்போதைய அரசாங்கம் தான் தீவிரவாதத்தை வரவேற்றது. அப்போ இருந்த ஜனாதிபதி ஜெயவர்தன தான் இந்த இந்திய இராணுவத்துக்கு அழைப்பு பிடிச்சவர். அவர் வடகிழக்கில் மட்டும் அழைப்பு பிடிக்கல், தெற்கிலே இந்த இந்திய இராணுவத்துக்கான அழைப்பை பிடித்தவர். ஆனால் இந்திய இராணுவம் இதை கடிதம் மூலமாக தர சொல்லி கேட்டது. அந்த கடிதம் இப்போ டெல்லியிலேயே இருக்குது. இவ்வாறாக இவர் வந்து அந்த கால ஆட்சியிலேருந்து இப்போ வரைக்குமே இருந்த ஆட்சியை விமர்சனம் செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரவதை முகாம்கள் தொடர்பான பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய இராணுவத்தின் கொடுமைகள் தொடர்பாகவும் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்.
ஆகவே இந்த விஷயம் வந்து இப்போ ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த பட்லந்த சித்திரவதை முகாம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே மீண்டுமே பாரிய பொறிக்குள்ளே சிக்கியிருக்கிறார் என்பதுதான் உண்மையான விடயம். இராணுவ காவல்துறையின் நிழல் படைப்பிடிப்பாளராக இருந்த இந்திரநாத் சில்வா வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த முன்னைய காலகட்டங்களில் கலவரங்கள் இடம்பெற்ற நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பல இளைஞர்களை கொலை செஞ்சிருக்கின்றார். இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பான பல இடங்களில் சித்திரவதைகள் நடந்திருக்கு இளைஞர்களுக்கு. அந்த இளைஞர்கள் கொல்லப்பட்ட விடயத்தை வந்து நான் நேரடியாகவே பார்த்துருக்கிறேன். இது தொடர்பான பல புகைப்படங்களை நான் எடுத்திருக்கிறேன் என்று அந்த தனியார் தொலைக்காட்சியில் கொடுத்த நேர்காணலில் வந்தவர் சொல்லியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறான பல சித்திரவதைகளை செய்கின்றார், பல இளைஞர்களையும் கொன்று குவித்திருக்கின்றார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த விஷயம் தொடர்பாக உடனடியாக அரசு விசாரணைகள் நடத்தி இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கணும் என்றும் அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த பட்லந்த விவகாரம் வெளியான பிறகு அது தொடர்பான பல விமர்சனங்கள் வெளியாகிற அதே நேரத்தில் அது தொடர்பான பல திடுக்கிடும் அறிக்கைகளும் வெளியாக கொண்டிருக்கின்றன. பட்லந்த விவகாரம் தொடர்பாக ஒரு பெரிய நீட்சியான விவாதம் போய்கொண்டே இருக்குது. இதுக்கு ரணில் விக்ரமசிங்கிட்ட இருந்து இந்த பதிலுமே வரையில்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார் என்ற தகவல் வந்திருக்கின்றது. பிமல் ரத்நாயக் அவர்கள் இன்று இந்த பட்லந்த அறிக்கையை முன்வைத்திருந்தார். இந்த அறிக்கையை முன்வைத்தே இந்த ஒரு நிசப்தமான சூழ்நிலை ஒன்று இருந்தது. அதிலேயும் குறிப்பாக சபாநாயகர் கூட கண்கலங்கி தழுதழுத்த துணியில் பேசினதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் இந்த பட்லந்த விவகாரம் வந்து ஜேவிபியினர், தேசிய மக்கள் சக்தி முன்னே ஜேவிபியினருக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றா இந்த பட்லந்த சித்திரவதை முகாமில் ஜேவிபியினரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற பல விடயங்களும் வெளியில் வந்திருந்தது. இது முன்னைய காலகட்டங்களில் கூட இது தொடர்பாக பேசப்படுகிறது. ஆனால் அப்போ ஆட்சியில் அவர்கள் இல்லை. இப்போ அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இது தொடர்பான விடயங்கள் வலுப்பெற்றிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக இன்று அந்த அறிக்கையை பிமல் ரத்நாயக் அவர்கள் அவையில் முன்வைத்திருந்தார். அதைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவும் இது தொடர்பான ஒரு அறிக்கையை முன்வைக்கப் போவதான கருத்துக்கள் வந்திருக்கின்றது. இந்த அறிக்கை 2 நாள் விவாதமாக சபையில் இடம்பெறும். இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட பின்னர் இந்த அறிக்கை தொடர்பான விவாதங்கள் 2 நாள் விவாதங்களாக நடைபெறும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த அறிக்கையில் என்ன விடயம் பெறப்போதுன்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இவர் அந்த நேர்காணலில் கூட இந்த பட்லந்த விவகாரம் தொடர்பான ஒரு சரியான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க இல்லை. ஒரு மழுப்பல் முறையில் தான் இருந்தது அந்த சர்வேஸோட அல் ஜசீரா கலைஞர் நேர்காணலில் இந்த பட்லந்த விவகாரம் தொடர்பான விடயங்கள். ஆகவே ரணில் விக்ரமசிங்கனுடைய பதில் ஒரு எதிர்பார்க்கத்தக்க பதிலாகவே இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, முன்னைய அரசாங்கங்கள் இந்த பட்லந்த விவகாரம் தொடர்பான ஒரு தெளிவான ஒரு விசாரணையை முன்வைக்க இல்லை. ஏண்டா சந்திரிகா காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த விவகாரம் வந்து சந்திரிகா காலத்தில் கூட மறைக்கப்பட்டது என்று தான் சொல்கின்றார்கள் இந்த பட்லந்த அறிக்கை. அதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச காலத்தில் கூட இது தொடர்பான விடயங்களில் மஹிந்த ராஜபக்ச ரணிலை காப்பாற்றியிருக்கிறார் என்று தான் சொல்கிறார். அந்த நன்றி கடந்த பிறகு தான் ராஜபக்சக்களை ரணில் காப்பாற்றுகின்றார் என்கின்ற ஒரு விவகாரம் எழுந்திருந்தது. ஆகவே இது தொடர்பாக வெளிவருகின்ற செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது முன்னைய ஆட்சியில் இருந்தவர்கள் ஒருவர் தங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்காக அல்லது சுயநலங்களுக்காக பாதுகாத்து கொள்கின்ற செயற்பாடுகளுக்காக பல விடயங்களை மறைத்திருக்கின்றார்கள். அதில் இந்த ரணிலுக்கு சார்பாக இந்த பட்லந்த விவகாரத்தை மறைத்திருக்கின்றார்கள். ஆக இது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கவிட்டிருந்து என்ன பதில் வரப்போகுதுன்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் அது ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த அறிக்கை வந்து ஒரு எதிர்பார்க்கின்ற அரசியல் மக்களை விடவும் அரசியல் வட்டாரங்களில் கூட எதிர்பார்க்கின்ற ஒரு அறிக்கையாக தான் இருக்கின்றது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கனுடைய பதில் என்னவாக இருக்கும், 2 நாள் விவாதம் நடக்கப் போகின்றது. அதற்கு தேசிய மக்கள் சக்தி என்ன விடயத்தை சொல்ல போகுதுன்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏண்டா இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் மாற்றமான சில விஷயங்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் அதிரடியாக இந்த மாற்றத்தை செய்கின்றார்கள் என்ற இல்லை என்ற பதிலெல்லாம் வருது. இது விமர்சனமாக முன்வைக்கப்படுது. ஆகவே தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என்னன்றதும் இப்போ எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றில் கடத்துள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரோட இளைஞர்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கணும். என்ன வாக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருத்துறை கரையோர பிரதான வீதி அமைக்கும் பணிகள் வந்து ஆரம்பித்து வைக்கிற நிகழ்வில் தான் அமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். இதன் போது அவர் சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார். இதில் வந்து இளைஞர்கள் என்ன விஷயத்தை மென்ஷன் பண்ணி கழிச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குறித்த வீதி கடந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி நாடு வாங்குறது காரணமாக இடநிறுத்தப்பட்டது. இப்போது நீங்கள் உங்களோட கட்சிக்காரர்களை கூட்டி வச்சு புதிதாக போடுறது போல காண்பிக்கின்றீர்கள். வீதிப்பணி ஆரம்பிப்பு என்று வந்து ஏதும் செய்யாமல் உங்களோட பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்து பிடிச்சிருக்கின்றீர்கள். இது இப்படியான பல விடயங்களை முன்வச்சு
அவர்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடைக்க அங்கே சிறிது நேரம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. இதை வந்து நீங்கள் இது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட திட்டம், ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு அரசியல் சாயம் செஞ்சுட்டு போறீங்க. நாங்கள் இங்கே உள்ள இருக்கலாம். அறவாசிகள் மேல கட்சி சார்பானாக்கெல்லாம் மணியில் அரசியல் கிடைச்சிருக்கா ஒரு திட்டம் அரசாங்கத்தை திட்டம் நடந்து கொண்டிருக்க துவக்கியாச்சு. அதுக்கு என்ன So how we can tell about this our opinion? No. My question is, if what about this public opinion? So why they close and quickly go? யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான விடயமும் அண்மை காலமாக ஒரு பேசுபொருளான விடயமாக இருந்தது. அந்த வகையில் யூடியூபர் கிருஷ்ணா அவர்களுக்கு பிணை கோரப்பட்ட போதும் அது மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சமூக மட்டத்தில் வேண்ட செயற்பாடுகள் சர்ச்சைக்குரிய நிலையில் இருக்கிறதான பல குற்றச்சாட்டுகள் எழுந்த காரணத்தினால இவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கின்றது. இவர் என்னத்துக்காக இவர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் என்ற விடயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இளம் பெண் ஒருவர்கிட்ட அத்துமீறி பேசியதற்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே இது தொடர்பான பல விடயங்களும் வெளியாக வண்ணம் இருந்தன. அந்த வகையில் இந்த உதவி செய்கிற யூடியூபர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசினா பிறகு இது ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறியிருந்தது. அந்த வகையில் இது தொடர்பாக இப்போ வந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் யூடியூபர் கிருஷ்ணா அவர்களுக்கு பிணை மறுக்கப்பட்டிருப்பது தான். இந்த நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கிற திட்டம் ஏற்கனவே இந்த பொதுஜன பிரமுனோக்கு இருந்தது. முன்னைய ஜனாதிபதி தேர்தல்கள் கூட நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக நிறுத்தி அது தொடர்பான வேலைகளை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த வகையில் இப்போ அடுத்த ஜனாதிபதியாக நாங்கள் நாமல் ராஜபக்சவை முன்வைப்போம், நாமல் ராஜபக்சவை அடுத்த ஜனாதிபதியாக ஆக்குவோம் என்று பொதுஜன பிரமுன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக திஸ்ஸகுட்டியாராச்சி தெரிவிச்சிருக்கின்றார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதில் கடந்த காலத்தில் நாங்கள் அமைதியாக மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் சென்று கிராமம் சென்று எங்களுடைய திட்டங்களை சொல்லி நாமல் ராஜபக்சவோடு இணைஞ்சு இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டோம். அதுதான் நாங்கள் இப்பயும் செஞ்சு கொண்டு வரோம். அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்ச தான். அதற்கான வேலைகளை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். இந்த அரசாங்கத்தின் மேலே இப்போ மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைஞ்சு கொண்டு இருக்கு. தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் மக்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவர் மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவு கொண்டு வந்தவரும் அவர் தான். மஹிந்த ராஜபக்ச என்ற முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்சவை வைத்து நாங்கள் அடுத்த திட்டங்களை கொண்டு வர போகிறோம். உள்ளூராட்சி தேர்தல் நடந்த பிறகு நாங்கள் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாகிறதுக்கான திட்டங்களை செயற்படுத்த போகிறோம். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அட்டி மட்டத்திலேருந்து நாங்கள் இப்போ முன்வைச்சு கொண்டு வரோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் முன்னைய ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச மிக சரியாக பின்வாங்கப்பட்டார். மிக சரியான அளவில் பின்வாங்கப்பட்டார். அவருடைய வாக்கு வங்கி மிகவும் இந்த ராஜபக்சர்களுக்கு அவமானகரமான ஒரு வாக்கு வங்கி தான் அவர் பெற்றிருந்தவர். அதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, தென்னிலங்கையிலே அவர் சரியாக நிராகரிக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை. ஆக இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தென்னிலங்கை மக்களே நிராகரிச்சிருக்கின்ற ஒரு தலைவரை அவர்கள் இப்போ எப்படி கொண்டு வர போகின்றார்கள் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆக்கிற திட்டம் தற்போது மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்துக்கோள் வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லப்பட்டது. அடுத்ததாக இப்போ அவர் அந்த அல் ஜசீராவில் கொடுத்த நேர்காணலுக்கு பிறகு அது தலைகீழாகவே மாறி இருக்கின்றது அந்த நிலைப்பாடு. ஆக இப்போ ஜனாதிபதியாக அவரை கொண்டு வந்தால் மக்கள் போராட்டம் படிக்கிற அளவுக்கான ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது.
அந்த வகையில் அதற்கான ஒரு ஆயத்த நடவடிக்கையாகத்தான் இப்போ ரணில் விக்ரமசிங்கே வரமாட்டார் என்கின்ற ஒரு பொருள்பட இவர்கள் இந்த ஆயத்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆனால் தென்னிலங்கையில் ஏற்கனவே வடகிழக்கில் நிராகரிக்கப்பட்ட தலைவர்களில் ராஜபக்ச குழாம் ஒன்று. அந்த வகையில் இப்போ தென்னிலங்கையிலேயும் ராஜபக்ச குழாம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலும் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலும் ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கின்ற இந்த கணத்தில் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க போகின்றோம் என்று திஸ்ஸ குட்டியாராட்சி சொல்லியிருக்கின்றார். அவர்களுடைய கருத்து எப்படி மெய்ப்பட போகின்றது என்பதுதான் இப்போ கேள்வியாகவே இருக்கின்றது.